அவருடைய கேஸ் 2 அது வந்து சப்போஸ் that Mr. Arun Singh Ji, owner of Lotus Limited, is worried about variances in the direct material cost in his fountain pen manufacturing unit Lotus Limited. In the manufacturing unit, he has adopted standard costing system and for particular month, he extract the following. இல்லையா அவர் அர்ஜுன் வந்து ஓனர் ஆக்குறாரு. அவர் வந்து வர்த்தி பண்ணுறாரு. என்னங்க டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து என்ன செய்யும் எனக்கு மாறும் ஃபவுண்டன் பென்னுக்கு அப்படின்றாரு. இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோப்பா 70 கிலோகிராம் இல்லையா ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு அதனால பாருங்க ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் ஃபார் 70 கிலோகிராம் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுங்க 100 கிலோகிராம் ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல் 130 கிலோகிராம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மெட்டீரியல் ஃபார் 70 கிலோகிராம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கு 100 கிலோ தேவைப்படுது. இப்போ 100 கிலோ கொடுத்தா நீங்கள் எவ்வளோ தான் தர முடியும் 70 கிலோ ஃபினிஷ் பண்ணி இப்போ அவுட்புட் வந்து எவ்வளோ 210 கிலோகிராம் என்னங்க மெட்டீரியல் யூஸ்டு வந்து 2,80,000 kilogram and cost of materials வந்து 252. Mr. Arun asked his cost accountant to calculate his direct material variance and report the same to him. என்னங்க அப்ப என்ன சொல்றாரு நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். அப்போ வாட் இஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இது ஆக்சுவல் அவுட்புட்டு ஆக்சுவல் மெட்டீரியல் யூஸ்டு ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவல் அவுட்புட்டு அப்போ ஆக்சுவல் மெட்டீரியல் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணீங்க 2,80,000 ஆக்சுவல் பண்ணதில் எவ்வளோ வெளியிருக்குது அவுட்புட்டு. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் சார் அவுட்புட்டு விட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும் வெளியே சரி நமக்கு அவுட்புட் எப்படி வெளியே வரும்னா நம்ம இன்புட் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவுட்புட் வரும் இல்லையா. அப்போ இன்புட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல 280 கிலோகிராம் கொடுத்ததுல எவ்வளோ வருது நமக்கு வெளியே ஆமாவா இல்லையா. அப்போ இல்லை சாரி இது 280 கொடுத்ததுல 210 வருது 280 கொடுத்ததுல எவ்வளோ வருது அவுட்புட்டு 210 அதோடைய காஸ்ட் தான் 2,50,000 என்னங்க இன்புட்டோடைய 2,80,000 காஸ்ட் தான் எவ்வளவு 252,000. பட் கிலோகிராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவுட்புட்டு. அப்போ என்ன கேட்குறாங்க வாட் இஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இது ரெண்டுத்தையும் கூட்டாது இருந்து 2,52,000. அப்போ 2,82,000 என்பதுன்னா எதையும் இப்போ இருக்குன்னா அவுட்புட் ஆக்சுவல் அவுட்புட்டையும் ஆக்சுவல் ப்ரைஸையும் நம்ம கூட்டினாதான். அப்போ இதுக்கு வந்து கிவன் இது வந்து கிவன். அப்போ நம்ம லாஜிக்கலாக எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் 2,52,000 ஆக்சுவல் எவ்வளவு 210 280 மெட்டீரியல் எவ்வளவு அவுட்புட் தான் 210 ஆனால் எவ்வளோ கிடைச்சது மெட்டீரியல் 280 0.9 பைசா வந்துடும். அப்போ 2,80,000 கிலோவுக்கு 0.9 போட்டால் தான் உனக்கு எவ்வளோ கிடைச்சது செலவு. அப்போ இது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் ப்ரைஸ். அப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் 0.9 நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு சொல்ல புரியுதுங்களா. அப்போ லாஜிக்கலி என்னது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் ப்ரைஸ். அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி 2,80,000னா இங்கே எவ்வளோ இருக்கணும் 9 பைசா இருந்தால் தான் எனக்கு 2,52,000 கிடைக்கும். ஆமாவா இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் புரியுதா. அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். என்னங்க வாட் இஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி தெரியாது ஆனால் ₹1 ஸ்வீட்டிங் என்னங்க ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ ஸ்வீட்டிங் இந்த இடத்துல ₹1. அப்போ வாட் இஸ் மெட்டீரியல் யூஸ்டு 2,80,000 சொல்ல புரிஞ்சுதா. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நான் சொல்ல புரிஞ்சுங்களா. அங்கே பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ வாட் இஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி அது 2,80,000 தான். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு 1. அப்போ எவ்வளவு சொல்ல புரியுதுங்களா. அப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் nil as only one metal is in productions. அப்போ 2,80,000க்கும் 52க்கும் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளோங்க 2,80,000க்கும் 2,52,000க்கும் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளோங்க 28,000. இதுதான் ப்ரைஸ் வேரியன்ஸ். என்னங்க
ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள்னு கேட்டா நல்லா கவனிங்க. ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள்னு கேட்டா ஆக்சுவலா நடந்தது இவ்வளவுதான். நான் எதிர்பார்த்தது எவ்வளவு? ஸ்டாண்டர்டுன்றது பட்ஜெட். நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி. என்னப்பா ஸ்டாண்டர்டுன்றது? பட்ஜெட். 280 மைனஸ் 280 எதிர்பார்த்தா நான் எவ்வளவு நடந்துக்குது? அப்ப எனக்கு எவ்வளவு? 28,000. ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்? செலவு குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்? புரியுதுங்களா? இப்ப மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் என்னங்க? ஃபார்முலா எடுத்து பாருங்களேன். மெட்டீரியல் பிரைஸ் உடைய ஃபார்முலா எடுத்து பாருங்க. நம்ம போட்டோம் ஆல்ரெடி ஃபார்முலா. பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ், ஆக்சுவல் குவாண்டிட்டி ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். அப்ப நம்ம சொன்ன இந்த 10 நிமிஷம் திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆக்சுவல் குவாண்டிட்டி ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். இன்வெஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் பிரைஸ் சொல்லுங்க. ஆக்சுவல் பிரைஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் பிரைஸா, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸா? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 1, ஆக்சுவல் பிரைஸ் 9. 0.1 போட்டு 28,000. கிளியரா? வந்து சான்ஸ் இப்படியும் போடலாம். உங்களுக்கு புரியாத மாதிரி போட்டு கொடுத்தேன். மேல இருக்கிறது கரெக்டா, கீழே இருக்கிறது கரெக்டா, ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம எக்ஸாம் போறோம் இப்படி சிம்பிளா போட்டு போகணும். பட் புரிதலுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு எனக்கு ஆக்சுவலா ஒரு பொருள் உருவாக்குறது எப்படி 9லாம் சொல்லவே இல்லை எக்ஸாம்ல. அந்த இடத்துல சொல்லல, நம்மளே கண்டுபிடிச்சோம். எப்படி டிவைட் பண்ணி அப்ப புரிஞ்சு. ஆனா இதே தேவையில்லை இதெல்லாம். ஆனா ஒரே ஒரு ஃபார்ம் தான். ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு எஸ்பி மைனஸ் ஏபி, யூ வில் கெட் an answer. That is called MCP. என்னப்பா? மெட்டீரியல் காஸ்ட் பிரைஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், MPV. என்னப்பா? புரியுதா? அடுத்தது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். என்னப்பா? வாட் இஸ் காஸ்ட் வேரியன்ஸ்? நல்லா கவனி. காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா இருக்குதா பாருங்க. என்ன காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ். எஸ், நல்லா கவனிக்கணும். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு. இதான் வந்து காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா. என்னங்க சொல்லுங்க? ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒன்று கிடைச்சிருச்சு, இதுக்கு நான் ஸ்டாண்டர்டா எவ்வளோ போட்டு வச்சிருந்தேன் கேள்வி. அப்போ நல்லா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன கணக்குல 100 கிலோ கொடுத்தா தான் உனக்கு எவ்வளோ கிலோ வெளியே வரும்? 70 kg நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப நீ 100 கிலோ இன்புட்டை கொடுத்தா தான் அது எவ்வளவா வந்து நிற்கும்? 70 kg. வேஸ்டேஜஸ் எல்லாம் போய் தான் இருக்கும், படிச்சிருப்பீங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு 100க்கு 1னா எவ்வளவுதான் வருது? 70 கிலோ தான் வருது. என்னப்பா? அதாவது 70 கிலோ கிடைக்குது. எத்தனை கிலோ கொடுத்தா? 100 கிலோ கொடுத்தா. அப்ப நீ கணக்குல எவ்வளவு கிலோ கொடுத்து வச்சுக்கிற? அவுட்புட் உனக்கு எவ்வளவு வந்திருக்குது? 2 lakh. நம்ம அந்த கம்பெனில போய் பார்த்தோம், அந்த மில்ல போய் சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிப்பாங்க. எனக்கு ட்ரெஸ் வந்து 10 ட்ரெஸ் வேணும்னா 10 ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு துணி வேணும்னு நீங்க வேலை சொல்லணும். அப்ப இங்க அவ சொல்லிட்டான், எனக்கு வந்து 100 கிலோ கொடுத்தா 70 தான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா, அப்ப 70 தான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் 100க்குன்னா, அப்ப 2,10,000 எவ்வளவு இருந்திருக்கும்? புரியுது இல்லையா? 2,10,000 அவுட்புட். அப்ப ஃபினிஷ்டு குட்ஸ் இது 2,10,000 எனக்கு ஃபினிஷ்டு குட்ஸா வருது அப்படின்னா, அப்ப 2,10,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 70. அப்ப எவ்வளவு வந்திருக்கணும்? 3 லட்சம் விட்டா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 210 கிடைக்கும். அப்ப எத்தனை இன்புட் இருந்திருக்கும் நம்மளால? எனக்கு 210. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்றான், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு எவ்வளவு இருந்திருக்கும் எனக்கு? 3 lakh. புரிஞ்சுதா? 3 lakh நான் கொடுத்தா தான் எவ்வளவு எனக்கு கிடைக்கும்? 280 எனக்கு கிடைக்கும். இது எதை வச்சு சொல்றேன்னா, ஸ்டாண்டர்டா பட்ஜெட்ல இப்படிதான் நடக்குது. அதுவும் பட்ஜெட் தான், அது ஒரிஜினல் கிடையாது. நான் சொன்னாங்களா, ஒரிஜினலா நீங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம், எக்ஸ்பர்ட் வச்சு நம்ம எக்ஸ்பர்ட் வச்சு ஒரு ஐடியா சொல்றாங்க. 100 கிலோ கொடுத்தா 70 கிடைக்குங்க. ஓ அப்படியா? அப்ப எனக்கு எவ்வளவு கிலோ கொடுக்குறேன்? நான் வந்து 3 லட்சம் கிலோ கொடுக்குறேன். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,10,000 கிலோ கிடைச்சிருன்றது என்னதான்? ஸ்டாண்டர்ட் தான். இட் இஸ் நாட் ஒரிஜினல். திருப்பி நாட் ஒரிஜினல். அப்ப இது ஒரு டீன்றது வந்து என்னது?
டி பாயிண்ட்ன்றது வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் தான், அது பட்ஜெட்னு நம்ம சொல்லலாம். அப்ப என்ன சொல்லியாச்சு, 3 லட்சம் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் ஆக்சுவல்? திஸ் இஸ் ஆக்சுவல். எது மேல 2,52,000 நீ காஸ்ட் செலவாயிருது. ஆமாமா இல்லையா? அது எப்படி சார் சொன்னீங்கன்னா, அதான் காஸ்ட் எப்படி சொல்லிட்டேன், ஆக்சுவலா நடந்தது சொல்லிட்டேன். அப்ப 3 லட்சத்துக்கு எவ்வளவுதான் நடக்குது, 2,52,000 நடக்குனா உனக்கு 40,000 ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? இப்ப புரிஞ்சுச்சா கணக்கு? அப்ப மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்சஸ் என்ன? இப்பதான் நம்ம மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கு வரோம். திருப்பி நல்லா கவனிப்பேன். இப்போ வந்து எனக்கு பிரைஸ் வேரியன்சஸ் கிடைச்சிச்சு, அடுத்து என்னாச்சு, காஸ்ட் வேரியன்சஸ் கிடைச்சிச்சு. காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளவு? 42,000. கிளியரா? அப்ப எனக்கு என்ன வருது, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அது டி மைனஸ் பி. அதுனா சார் டி மைனஸ் பி. இப்பதான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு இங்க போறோம். யூசேஜ் வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா எங்கப்பா யூசேஜ் வேரியன்ஸ்? ஸ்டாண்டர்டு பிரைஸ், ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவுப்பா எனக்கு? ₹1. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? ₹1. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, இல்ல ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி? 280. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? அப்ப 20,000 ரூபாயா? அப்ப 20,000. கிளியரா? சரி, இப்ப வந்து பாருங்க, 28,000 ரூபாய் இது, 48,000 ரூபாய். இதுக்கு டிஃபரெண்ட் எவ்வளவு? 20,000. அதான் இங்க வரும் 20,000. இதுவும் காலி ஆயிடுச்சு. என்னங்க கிளியரா? இந்த கிளியர் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து கணக்கு புரிஞ்சு படிக்கணும். ஃபார்முலா வைஸ் போய் ஒற்றை இரட்டை பிடிக்கும் எப்பயுமே. எதுக்காக, ஏன் வந்து இந்த வேரியன்ஸ் வருது? இப்ப பார்க்க வந்து யூசேஜ் வேரியன்சஸ். யூசேஜஸ் எனக்கு குறைவாயிடுச்சா இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? எப்படி நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோம்? 3 லட்சம் சொன்னோம். ஆனா எவ்வளவு? அப்ப நம்ம 3 லட்சம் எதிர்பார்த்தீங்க, ஆனா நம்ம ஸ்டாண்டர்ட் எவ்வளவு வந்து நிக்குது? 280 தான் வந்து நிக்குது. அப்ப அந்த ஸ்டாண்டர்டு அப்ப குறைஞ்சிருச்சு. அப்ப இது வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இதுல வந்து நமக்கு ஃபேவரபிளா கிடைக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு கேர்ஃபுல்லி calculate D standard metal cost for audit yield. For every 100 kg of input, only 70 kg is the output or actual yield. This is very இதுதான் வந்து என்ன சார், this is also written as RSQ, revised standard quantity சொல்லுவாங்க. என்னங்க புரியுதுங்களா? இல்ல புரியலையா? புரியுதுங்களா? இதையே இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாக்குறவங்க பாருங்க. கேட்பாருங்க, the standard cost for 1 kilogram of actual yield. அப்ப 70 கிலோகிராமுக்கு 70 கிலோ அப்படின்னு 100 கிலோ போட்டது 70 கிலோ நமக்கு கிடைக்குதுன்னா அப்ப எவ்வளவு? 1.42. அப்ப 1 கிலோக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 1 கிலோ உனக்கு வேணும்னா நீ 1.425857 கிலோகிராம் நீ கொடுத்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிலோ கிடைக்கும். அப்ப 2,10,000 கிலோகிராம் நம்ம கொடுக்கணும்னா பிரைஸ் எவ்வளவு? 2,10,000 தான் அவுட்புட் வந்துருச்சு எனக்கு. அப்ப எவ்வளவு பிரைஸ் இருந்திருக்கு? 3 லட்சம் சொல்றாள். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவல் ஈல்டு 2,10,000 கிலோ, அதோட ரேட் அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்? 1 கிலோக்கு இவ்வளவு ரேட்னா 2,10,000 கிலோக்கு எவ்வளவு? 3 lakh. புரியுதுங்க இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மே யூஸ் ட்ரெடிஷனல் ஃபார்முலா. பாருங்க, மெட்டல் யூசேஜ் வேரியன்ஸ் SQ minus AQ into SP. மெட்டல் பிரைஸ் வேரியன்சஸ். பிரைஸ்னா பிரைஸ் வந்து நல்லா கவனிங்க. பாருங்க, சிம்பிளா இது ஒரு மாயாஜனம். பிரைஸ்னா பிரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். காஸ்ட் இந்த இடத்துல வந்து யூசேஜஸ், அப்ப குவாண்டிட்டி வந்துடும். யூசேஜ்னா குவாண்டிட்டி, பிரைஸ்னா பிரைஸ், காஸ்ட்னா குவாண்டிட்டி.
அப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு இது வந்து காஸ்ட் வேரியன்சஸ் வந்துடும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வேரியன்சஸ் வந்துடும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் என்னது காஸ்ட் வேரியன்ஸ். ப்ரைஸையும் யூசேஜஸ், இப்படி ப்ரைஸ் எங்கே இருக்குது பாருங்க, வாட் இஸ் ப்ரைஸ், ப்ரைஸையும் யூசேஜஸ் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சு காஸ்ட் வேரியன்ஸ். 28 20 40 புரியுதுங்களா? அப்போ நமக்கு காஸ்ட் வேரியன்சஸ் ஈஸி என்னங்க, உலகமே ரொம்ப ரொம்ப ஈஸி, உலகத்துல இதே ஈஸி. என்னது, எஸ்கியூ இன்ட்டு எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட்டு ஏபி. அடுத்து பிரைஸ் கேக்குது, அப்ப என்ன செய்வீங்க, எஸ்பி மைனஸ் ஏபி இன்ட்டு என்னது ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி. அப்ப ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் வந்து பாருங்க எங்க பிரைஸ், சரி ஆக்சுவல் குவான்டிட்டி. அடுத்தது யூசேஜ் வேரியன்சஸ். அப்ப என்ன வரும், யூசேஜஸ் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அவ்வளவுதான் கான்செப்ட். மூணுத்தையுமே தூக்கத்துல கூட என்ன செய்யலாம் சொல்லிடலாம். பட் ஆனால் நீங்க இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிற தப்புல, ஆனா புரிதல் ரொம்ப முக்கியம். இந்த கணக்கு மற்றபடி இதுல ஒண்ணுமே இல்லை. மற்றபடி எல்லாமே வந்து போட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் டக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர்ஸ் வந்துடும். கிளியரா? தேங்க்யூ. ஸோ திருப்பி நான் சொல்றேன், 2 times 4 times ஏன் அது என்னன்னு பார்க்கணும். எதனால நீ எதனால 3 லட்சம் எடுத்துறீங்க, அங்க கொண்டு போய் எடுத்துறீங்கன்னு தெரியாது. அப்ப அண்டர்ஸ்டாண்ட்